Good morning, students. நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஃபஸ்ட்டு சாப்டராக தெர்மல் கண்டக்ஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் ஆர் டிரான்சியன்ட் கண்டக்ஷன். ஸோ இது பார்க்கலாம். இது என்னென்னா அன்ஸ்டெடி ஸ்டேட்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இதில் வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபிக்ஸ்லா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அது வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா NA = -DAB × dCA/dx. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். NA என்னன்னா மாஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் A. நெக்ஸ்ட் DABங்கிறது உங்களுக்கு வந்து டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து dCA/dx வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் A வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் X. இதுதான் ஃபிக்ஸ்லா. உங்களுக்கு வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் எங்காவது கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும் ஃபிக்ஸ்லாம் வந்து. ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னாவே டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் கான்ஸ்டன்ட். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா தெர்மோகப்பலில் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ டைம் கான்ஸ்டன்ட்னா தெர்மோகப்பலில் யூஸ் பண்ணுவாங்க. டைம் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா டைம் required for thermocouple to record 63.2% of initial temperature difference. ஸோ இவ்வளோ இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது டைம் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து தெர்மோகப்பல் இன் ஏ தெர்மோவில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா டு மெஷர் தி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் கேஸ் ஃப்ளோயிங் த்ரூ பைப்ஸ். இதுக்கு வந்து நம்ம தெர்மோகப்பல் இன் தெர்மோவில் இது வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் மோஸ்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு வந்து தெர்மோவில் வந்து என்ன மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீலில் செஞ்சிருந்தோம்னா நமக்கு வந்து மோஸ்ட் அக்யூரேட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்சியன்ட் கண்டக்ஷன் அன்ஸ்டெடி ஸ்டேட் பார்த்தோம்ல. ஸோ அன்ஸ்டெடி ஸ்டேட்னா நமக்கு தெரியும் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் கர்வ் ஃபார் அன்ஸ்டெடி கூலிங் ஆர் ஹீட்டிங். ஸோ டீங்கிறது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், டவுங்கிறது உங்களுக்கு டைம் கான்ஸ்டன்ட் ஆர் டைம்னு சொல்லலாம். ஸோ இந்த கர்வ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். அசிம்டோட்டிக் டு டைம் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்ஸ்டெடி அதில் வந்து EA வந்து பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ ஈனா எக்ஸ்போனன்ஷியல், ஏன்னா அசிம்டோட்டிக். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா θ/θ0 = e⁻−HA τ/ρCV. ஹெச்ங்கிறது தெரியும் நமக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஏங்கிறது ஏரியா, டவுங்கிறது டைமு, ரோங்கிறது டென்சிட்டி, சிபிங்கிறது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஸோ θ/θ0 என்னன்னு பார்க்கலாம். θ0 அதாவது 0னா ஃபஸ்ட்டு வர இனிஷியல் டெம்பரேச்சர், கரெக்டாக? ஸோ அது இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து கீழே, ஃபைனல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து மேலே உங்களுக்கு. ஸோ அதுதான் θ0. ஸோ θ0னா T0 - T∞. இது வந்து உங்களுக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர் T∞. இந்த டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் சரௌண்ட் பண்ணி வச்சுருந்தா இனிஷியலாக இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது. இனிஷியலாக ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரௌண்டிங் டெம்பரேச்சர், இந்த மெட்டீரியல் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி, சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 டிகிரி. இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மெட்டீரியல் என்ன டெம்பரேச்சருக்கு மாறும் அப்படின்னு பார்க்கறதா இந்த டெம்பரேச்சர் T. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கூட வரலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெய்ஸ்லர் சார்ட். இது வந்து ஹெய்ஸ்லர் சார்ட்டை நம்ம வந்து டிரான்சியன்ட் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது டிரான்சியன்ட் ஹீட் ஃப்ளோ கண்டிஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து யூஸ் டு டிட்டர்மைன் டிரான்சியன்ட் ஹீட் ஃப்ளோ ரேட் அண்ட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் when both conduction and convective resistance are almost of equal significance. இது வந்து நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கண்டக்டிவ், கன்வெக்டிவ் ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவல் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். அதாவது ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்படி கொடுத்து நம்ம டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஹீட் ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஹெய்ஸ்லர் சார்ட் யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ENS. ஹெய்ஸ்லரில் EESஐ பெருசாக போட்டுக்கோங்க. ஹெய்ஸ்லர் ஈங்கிறது ஈக்குவல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லம்படு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். லம்படு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி K இருக்கும், கரெக்டாக? இப்போ K இருக்குன்னா இந்த மெட்டீரியல் இது, சென்டர் இது, டிப் இது. ஸோ இப்படி வச்சுக்கும்போது ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா அதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து ரொம்ப
டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும், dt by dx, அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் தான் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும், இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் கே அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு, அதாவது ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் வந்து பார்த்துப்போம். கே டிடி பை டிஎக்ஸ்னு இருக்கும், கியூ இஸ் ஈக்குவல் டு, அதை வந்து நம்ம இன்வெர்ஸில் போட்டோம்னா கே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள்னா கே வந்து ரொம்ப அதிகமாயிரும், கரெக்டாக? அது வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகம், டென்ஸ் டு பி இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து உங்களுக்கு லம்பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வர கண்டிஷன்ஸ். ஸோ லம்பட் ஹீட் கெப்பாசிட்டியில் வர உங்களுக்கு அசம்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன், நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் த்ரூ அவுட் தி சாலிட் பாடி, இப்போ பேசினது தான். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் as compared to the internal conductive resistance. இப்போ வந்து சர்ஃபேஸ் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க as compared to internal conductive resistance. அது எப்படி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து dt by dx is negligible. நெக்ஸ்ட் வந்து k is inversely proportional to temperature gradient-னால இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால k வந்து வெரி லார்ஜ் இன்ஃபினிட்டிவ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து irrespective of size of system, அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ பெரிய சைஸ், ரொம்ப குட்டியான சைஸாக இருந்தாலும் இதுதான் கேஸ், k வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பயாட் நம்பர்னா தெரியும், ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசியிருப்போம். மேலே வந்து கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், மேலே வந்து கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கணும். ஸோ எல் பை கேஏ 1/HA. இப்போ கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாரி இந்த செகண்ட் பாயிண்ட். சர்ஃபேஸ் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட் டு இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல் பை கேன்னு வரும்போது கே வந்து இன்ஃபினிட்டிவ் ரொம்ப அதிகம்னா டிவைடட் பை கீழே இருக்கனால டினாமினேட்டர் இருக்கனால இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி லெஸ் when compared to எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் பாயிண்ட். மேலே இருக்கிறது வந்து கீழே இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வர ரிசல்டன்ட் வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும். ஸோ வந்து ரொம்ப கம்மிங்கிறனால இந்த பயாட் நம்பர் வந்து லெஸ் தேன் 0.1. ஸோ இதுதான் கேஸு. இது வந்து லம்பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A transient heat transfer problem is considered as lumped heat transfer problem. இது வந்து நம்ம இப்போ பார்த்ததான் when internal resistance of object is negligible. இப்போ பார்த்ததான் internal convective resistance R வந்து ரொம்ப negligible, அதாவது ரொம்ப 0 ஆர் மினிமம் அப்படிங்கிற கேஸ். இதில் வந்து வேற என்ன அசம்ஷன்ஸ்னா k இன்ஃபினிட்டிவ், வந்து dt by dx வந்து 0. இதுதான் நம்ம கேசஸ். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சியன்ட் ஹீட் கெப்பாசிட்டி வந்து லம்பட் ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மோகப்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா குயிக் ரெஸ்பான்ஸ் டு மெஷர் தி வேரிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதாவது ஒரு ஃப்ளூயிடில் வந்து டெம்பரேச்சர் அடிக்கடி வேரி ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து குயிக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம தெர்மோகப்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி குயிக்காக கண்டுபிடிக்கிறோன்னா வயர் சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது கன்வெக்ஷன் ஃபார்முலா என்ன, Q is equal to HA del T, கரெக்டாக? H அதிகமாக இருந்துச்சுன்னா Qவும் அதிகமாகும். ஸோ ஒயர் சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், அந்த அவுட் சைடு ஒயர் வர சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் H. அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா Q வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து குயிக் ரெஸ்பான்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் நம்ம இப்போ பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் சைமல்டேனியஸ் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அது வருதுன்னா அது என்னன்னு பார்க்கணும். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஃபர்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு LE பவர் 2/3. இதுதான் ஃபார்முலா. LEங்கிறது உங்களுக்கு லீவிஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ LE பவர் 2/3. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னா LE பவர் 2/3க்கு பதிலாக 1/3 RLE அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இது வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து LE பவர் 2/3 தான் சூஸ் பண்ணணும். கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு LE பவர் 2/3. இதுதான் வந்து உங்களுக்கு இது சைமல்டேனியஸாக வந்தால் அதுக்கு எப்படி ரிலேட் பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணலாம். இது வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் முன்னாடியே பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்லாவில்.
NA is equal to dCB into dCA by dx. அதாவது அந்த கான்ஸ்டன்ட் gradient இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ப்ளஸ் டைம் இஸ் ரெப்ரசன்டட் பை, ஒரு டைமுக்கு வந்து டைமென்ஷனே இல்லாமல் இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபுரியர் நம்பர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது வந்து மேத்தமேட்டிக்கலாக எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா டி பை எல்சி ஸ்கொயர். ஆல்ஃபாங்கிறது தெரியும் நமக்கு, கே பை ரோசி. அதுக்கு வந்து யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ்னு பார்த்துருப்போம். ஸோ ஆல்ஃபா இன்டூ டி பை எல்சி ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ்னு வருமா ஆல்ஃபாக்கு. பர் செகண்ட்ஸ்னால் டைமுக்கு செகண்ட் கேன்சல் ஆயிரும். எல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த். ஸோ அதுக்கு செகண்ட்ஸ், அதுக்கு வந்து எல் ஸ்கொயர்னு வரும். ஸோ மேலே இருக்க மீட்டர் ஸ்கொயர், கீழே இருக்க மீட்டர் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து டைமென்ஷன்லெஸ். ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, டிங்கிறது டைம், எல்லுங்கிறது கேரக்டரிஸ்டிக் லென்த். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைமென்ஷன்லெஸ் டைம், புதிய நம்பர்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா டைம் இன்டூ டைம் பை எல்சி ஸ்கொயர். உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அல்ஃபா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுரியர்னு வந்துச்சுன்னா அதில் என்ன இருக்கும், ஹீட் கண்டக்ஷன்னாவே தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஃபுரியர்னால ஹீட் கண்டக்ஷன் அல்ல தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வந்து ஆல்ஃபா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டைம் சொல்லிட்டாங்க. ஸோ டைம் வந்துடும் ஆல்ஃபா டி பை மீதி வந்து எல்சி ஸ்கொயர். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த யூனிட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இப்போ இது பர் செகண்ட் கேன்சல் ஆயிடுது. மேலே மீட்டர் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இப்போ கீழே மீட்டர் ஸ்கொயர் வந்தால் தான் உங்களுக்கு ரெண்டும் கேன்சல் ஆகி யூனிட் ப்ளஸ்ஸாக வரும். அப்போ கீழே உங்களுக்கு லென்த் ஸ்கொயர் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது வந்து மேத்ஸ் தி ஃபாலோயிங் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, தெர்மோமீட்டர் அது தெர்மோகப்பல் அப்படி இருக்கும். இதுக்கு ஃபார்முலா வந்து ஹெச் பை ஆர் நாட் எல் பை ரோசிவி, அதாவது ஹெச்ஏ பை ரோசிவி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெர்மோமீட்டருக்கு வருது. அதாவது அன்ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஃபார்முலா பார்த்துருப்பீங்கல்ல, தீட்டா பை தீட்டா நாட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஹெச்ஏ டவு பை ரோசிவி. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும். நெக்ஸ்ட் வந்து பயாட் நம்பர் ஹெச்எல் பை கேன்னு பார்த்துருப்போம். பயாட் நம்பர் சாலிடா லிக்விட்னான்னு பார்த்தா பிஎஸ்என்எல்ல பிஎஸ் சாலிட். ஸோ இது வந்து சாலிடுக்கு வருத இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே ஸ்பியருக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹெச்ஆர் பை 3Kன்னு கொடுத்துருக்காங்க சாலிட். ஸோ இது வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஆஃப் ஒயர். ஒயர் வந்துட்டாவே அது வந்து உங்களுக்கு சிலிண்டர் கேஸ் வந்துடும். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் திக்னஸ் வந்து K/H. நெக்ஸ்ட் வந்து நசல் நம்பர் கேட்டிருக்காங்க. நசல் நம்பர்னா BSNL NL. ஸோ என்ன வந்து லிக்விட், நசல் நம்பருக்கு வந்து லிக்விட் வந்துடும். HL பை K வந்து ஃப்ளூயிடோடது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. செகண்ட் செட் என்னென்னா ஃபின்ஸ். ஃபின்ஸுக்கு வந்து நம்ம ஒன்றும் ஃபின்ஸ் பார்க்கல, அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் ஃபின்ஸ் பார்க்கலாம். ஃபின்னுக்கு வந்து m=HP/KA. ஸோ இதான் ஃபின்னுக்கு. ஸோ வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் ஒன்றும் பார்க்கல, அது வந்து NTUன்னு சொல்லுவாங்க. NTU AU/C மினிமம். இது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வர ஒன் ஆஃப் தி முக்கியமான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து டிரான்சியன்ட் கண்டக்ஷன் இப்போ பார்த்தது தான். இது வந்து பயாட் நம்பர் டிரான்சியன்ட் கண்டக்ஷனுக்கு VA=HL/K. நெக்ஸ்ட் ஹெய்ஸ்லர் சார்ட். ஹெய்ஸ்லர் சார்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா x/2 × √α_t. டவுன் வந்து டைம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் as the following. தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுக்குறாங்க. மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர்னா உங்களுக்கு வந்து அதில் மாஸ் வந்துடணும். ஸோ அது கொடுத்துருக்க ஆப்ஷன் எங்கே மாஸ் இருக்குன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. μ=μ/ρ. டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி டின்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி ஆர் தெர்மல் கண்டக்ஷன். ஸோ இது வந்து வந்துடும் ஆல்ஃபா K/ரோசி இந்த ஃபார்முலா. ஸோ வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னாவே உங்களுக்கு டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் தான், ஃபிக்ஸ்டா ஞாபகம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரான்சியன்ட் கண்டக்ஷன், அதாவது அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்திருக்க அதில் கேட்குற ப்ராப்ளம்ஸும் எல்லாம் இதிலே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீன்வைல் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் நீங்கள் இங்கே பாட்டம் லெஃப்ட் ரைட் கார்னரில் இருக்க பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். HMT வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.